ஹாய் ஆல். காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணி கொதிக்கும் போது மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதில் கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெய் சூடானதும் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஆனியன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கொத்தமல்லி, கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு பொரித்து அப்படியே சேர்த்துக்கலாம். சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி. இதை டொமேட்டோ கெச்சப்லேயும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.